فاستعيذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. இந்த சூரா நிச்சயமாக நிறைய விஷயங்களை கொண்டுள்ளது. நபியை பற்றியும் சண்டை வாரை பற்றியும் போர் பற்றியும் எப்படி ஆன சோதனை சமயத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் நபியுடைய மனைவிமார்களை பற்றியும் எல்லா விஷயங்களையும் இந்த சூராவில் 33வது சாப்டர் நம்பர் 33 இதில் கூறப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு ஆயத்தையும் நீங்கள் கவனமாக பார்த்து கொண்டே வாருங்கள் மக்களே. இப்பொழுது முதல் ஆயத்தை பாருங்கள். 33 சூரா அஹ்ஸாப் 1. நபியே அல்லாஹ்வையே அஞ்சுவீராக. இப்போ ஒவ்வொரு லைனா பேசுறாங்க. நபியே அல்லாஹ்வையே அஞ்சுவீராக. என்ன அர்த்தம்? இவனை தவிர யாருக்கும் பயப்படாதீங்க. நான் இருக்கிறவங்களை காப்பாற்றுறதுக்கு, என்னை நம்புவங்களை காப்பாற்றுவது என் கடமை. எவனுக்கும் பயப்படாதீங்க. எப்போதும் அல்லாஹ்வையே அஞ்சிக் கொண்டிருப்பீராக. இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? தூதரை பின்பற்றுங்கள் அல்லாஹ் சொல்றான். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வையே அஞ்சி இருக்க வேண்டும். அடுத்தது, நிராகரிப்பாளர்களுக்கும் நயவஞ்சர்களுக்கும் கீழ்ப்படியாதீர். நிராகரிப்ப காஃபிர் கூட்டத்திற்கும் இந்த குர்ஆனை புறக்கணிப்பவர் யாரோ அவர்களுக்கும், நயவஞ்சகர்கள் முனாஃபிகீன்கள் இவர்களுக்கும் நீ கீழ்ப்படியாதீர், பயப்படாதீர். நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் நன்கு அறிபவன், ஞானம் மிக்கவன். நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் நன்கு அறிபவன், ஞானமிக்கவன். எந்த கவலையும் நபியே நீர்படாதீர். 2. இன்னும் நபியே உம்முடைய இறைவனிடமிருந்து உமக்கு அறிவிக்கப்படுவதையே நீர் பின்பற்றுவீராக. இப்போ நபியே இறைவனிடமிருந்து உமக்கு அருளப்பட்டதை, அளிக்கப்பட்டதையே நீர் பின்பற்றி நடப்பீராக. இந்த குர்ஆன் இறைவனிடமிருந்து வந்ததொரு மகத்தான புத்தகம், ஞானமிக்க இறைவனிடமிருந்து வந்த புத்தகம். இதனையே நீர் பின்பற்றி நடப்பீராக. ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த குர்ஆனையே நீர் பின்பற்றி நடப்பீராக. நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். நிச்சயமாக அல்லாஹ் இந்த மனிதர்கள் செய்பவற்றை அனைத்தையும் நன்கு அறிபவனாக இருக்கின்றான். 3. நபியே அல்லாஹ்வையே நீர் சார்ந்திருப்பீராக. அடுத்தது முதல் ஆயத்தை என்ன சொல்றான்? அல்லாஹ்வையே அஞ்சிக் கொள்வீராக. இப்போ அல்லாஹ்வையே நீ சார்ந்து இருப்பீரா. எப்பொழுது நீரும் அல்லாஹ், எலும்பும் தோலும் நகமும் சதையும் சொல்லுவீங்களே, அதே போல் நீரும் அல்லாஹ்வையே எப்பொழுது சார்ந்து இருப்பீரா. பிரிக்கவே முடியாது. அல்லாஹ்வே உமக்கு பாதுகாவலனாக இருக்க போதுமானவன். அல்லாஹ்வே நபியே உமக்கு பாதுகாவலனாக இருக்க போதும். ஹஸ்பி அல்லாஹ். தேவையில் எவனுடைய உதவியும், எவனுடைய தெய்வம், எவனுடைய பாதுகாப்பும் தேவை. அல்லாஹ் ஒருத்தனே உமக்கு போதுமானவன். தவக்கல் அலல்லாஹி வ கஃபா பில்லாஹி வக்கீலா. 4. எந்த மனிதனுடைய அகத்திலும் அல்லாஹ் 2 இதயங்களை உண்டாக்கவில்லை. எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்திலும், உடம்புக்குள்ள 2 இருதயங்களை அல்லாஹ் உண்டாக்கவில்லை. ஒரே ஒரு இருதயம்தான் ஒரு மனிதனுக்கு. உங்கள் மனைவியரில் எவரையும் தன் மனைவியை தன் தாய் போன்றவள் என்று கூறி நீங்கள் உங்களுடைய தாய்மார்களுக்கு ஒப்பாக கூறுவதனால் உங்களுடைய தாய்களாக அவன் ஆக்கவில்லை.
எந்த ஒரு மனைவியும் நீங்கள் தாய்மார்கள் தாய் என்று கூறுவதனால் அவர் எந்த ஒரு மனைவியையும் உங்கள் தாயாக ஆக்கவில்லை. அப்படி சொல்ல வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அவ்வாறே உங்களுடைய வளர்ப்பு பிள்ளைகளை உங்களுடைய புதல்வர்களாக ஆக்கவில்லை. உங்களுடைய வளர்ப்பு பிள்ளையை தத்தெடுத்து வளர்க்குறீங்க, அது உங்களுடைய சொந்த பிள்ளை கிடையாது, புதல்வர்கள் கிடையாது, இன்னொருத்தருடைய மகனாக நீங்க எடுத்து வளர்க்குறீங்க, அவ்வளவுதான். இவை யாவும் உங்களுடைய வாய்களால் சொல்லும் வெறும் வார்த்தையே ஆகும். இவையெல்லாம் பையன் சொல்றீங்க, யாருடைய பையன் என்று சொல்லிதான் அந்த பிள்ளையை நீங்க அழைக்க வேண்டும். நீங்க வாய்களால் கூறும் சதா பொய்யான வார்த்தை கூறாதீர்கள், உண்மை என்னவோ அதையே கூறுங்கள் என்று அல்லாஹ் மக்களுக்கு உபதேசம் செய்கின்றான். அல்லாஹ் உண்மையையே கூறுகிறான், இன்னும் அவன் நேர் வழியையே காட்டுகிறான். அல்லாஹ் உண்மையையே கூறுகின்றான், மேலும் அவன் நேர் வழியையும் காட்டுகின்றான். எனவே நீங்கள் எடுத்து வளர்த்து அவர்களின் தந்தையரின் பெயர்களை சொல்லி இன்னாரின் பிள்ளை என அழியுங்கள். இப்ப அல்லாஹ் சொல்றான், ஒரு பிள்ளையை தத்தெடுத்து அடாப்ட் பண்றீங்க, வளர்க்குறீங்க. அந்த பிள்ளை பேர் என்ன தெரியும் உங்களுக்கு? அந்த பிள்ளைய பெற்றோருடைய தந்தையின் பெயரை சொல்லி இன்னாருடைய மகன், இவருடைய மகன் என்று சொல்லியே நீங்கள் அழையுங்கள். மற்றவர்களுக்கும் தெரியட்டும் இது உங்கள் பிள்ளை கிடையாது, வளர்ப்பு பிள்ளை என்று தெரிந்து கொள்ளட்டும். ஆகவே அந்த பையனை கூப்பிடும் பொழுது அவர் அப்பா பெயரை சொல்லி அந்த பையன் பெயரை சொல்லி கூப்பிடுங்கள். அதுவே அல்லாஹ்விடம் நீதி உள்ளதாகும். அதுவே அல்லாஹ்விடத்தில் நியாயமானதும் நீதியும் உள்ளதாகும். ஆனால் அவர்களுடைய தந்தையரின் பெயர்களை நீங்கள் அறியவில்லையாயின் அவர்கள் மார்க்கத்தில் உங்களுடைய சகோதரர்கள் ஆகவும் உங்களுடைய நண்பர்கள் ஆகவும் இருக்கின்றனர். அந்த எந்த பையனை நீங்க வளர்ப்பு பிள்ளையாக வளர்க்கின்றீர்களோ அந்த பையனுடைய அப்பா பெயர் தெரியாவிட்டால், அப்பா யார் என்று தெரியாவிட்டால் அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் ஆகின்றார்கள். உங்களுடைய சகோதரர்கள் ஆகின்றார்கள். அப்பா பெயர் தெரியாது, அதனால இன்னாட பெயரை சொல்லி கூப்பிட முடியாது. ஆகையால் அவர் உங்களுக்கு சகோதரர் ஆகின்றார்கள். முன்னர் இது பற்றி நீங்கள் தவறு செய்து இருந்தால் உங்கள் மீது குற்றம் இல்லை. இது பற்றி முதல்ல அப்பா பெயரை சொல்லி கூப்பிடாம இந்த மாதிரி தவறு செய்திருந்தால் இந்த ஆயத்து வருவதற்கு முன்னர் உங்கள் மீது குற்றம் இல்லை. இப்பொழுது அப்படி செய்யக்கூடாது என்று ஆயத்து இறங்கிவிட்டது, இனி செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஆனால் உங்களுடைய உள்ளங்கள் வேண்டும் என்றே செய்கின்ற ஒன்று தான் உங்கள் மீது குற்றமாகும். ஆனால் நீங்க வேண்டுமென்றே தப்பு செய்தால், ஒவ்வொரு சொல்லையும் தப்பு செய்தால் அது உங்கள் மீது குற்றமாகிவிடும். அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவனாகவும் மிக்க கிருபையுடையவனாகவும் இருக்கின்றான். அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாகவும் கிருபை உடையவனாகவும் இருக்கின்றான். 6. இந்த நபி நம்பிக்கையாளர்களுக்கு அவர்களுடைய உயிர்களை விட மேலானவராக இருக்கின்றார். இந்த நபி நம்பிக்கையாளர்களுக்கு, மூமின்களுக்கு அவர்களுடைய உயிரை விட இவர் மேன்மையாக இருக்கின்றார். உங்கள் உயிர் பெருசு கிடையாது, நபி உயிரும் நபியுடைய வாழ்க்கை முக்கியம். உங்கள் உயிரை விட அவர் மேலானதாக இருக்கின்றார். இன்னும் அவருடைய மனைவியர் அவர்களுடைய தாய்மார்களாக இருக்கின்றனர். இன்னும் நபி உடைய மனைவிமார்கள் மூமின்களுக்கு தாயாக இருக்கின்றார்கள். தாயை போல கிடையாது, தாயாகவே இருக்கின்றார்கள். அப்ப தாய்க்கு எப்படி மரியாதையும் கண்ணியப்படுத்துகிறீர்களோ ஒவ்வொருத்தரும் தாய்க்கு அதே கண்ணியமும் அதே மரியாதையும் நீங்கள் நபியுடைய மனைவிக்கு கொடுக்க வேண்டும்.
ஒரு விசுவாசியின் சொத்தை அடைவதற்கு மற்ற நம்பிக்கையாளர்களை விடவும் நாடு துறந்த முஹாஜிர்களை விடவும் உறவினர்களே சிலரை விட சிலர் நெருங்கிய உரிமையுடையவர்களாவார்கள். இப்போ நீங்க தர்மமோ உதவியோ அல்லது ஒரு சொத்துடைய பாகத்தையோ அடையும் பொழுது யார் முதலில் அடைவார்கள்? எந்த மனிதருக்கு முதல் உரிமை உண்டு அந்த சொத்தில் அந்த பணத்தில் அடைவதற்கு? யாருக்கு முதல் உரிமை உண்டு என்று அல்லாஹ் தெளிவாக சொல்லுகின்றான். இதை நீங்கள் சரியாக படித்தது கிடையாது. இப்பொழுது ஒவ்வொரு வரியாக படிக்கின்றேன், கேட்டுக்கொள்ளுங்கள். ஒரு விசுவாசியின் சொத்தை அடைவதற்கு ஒரு விசுவாசியின் சொத்தை அடைவதற்கு அவர் இறந்து விட்டால் வைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய சொத்தை அவருடைய பிள்ளைகளோ யாரோ அடைவதற்கு மற்ற நம்பிக்கையாளர்களை விடவும் நிறைய நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்கள், அவர்களை விட நாடு துறந்த முஹாஜிர்களை விடவும் நாடு துறந்து அல்லாஹுக்காக ஹிஜ்ரத் செய்து நாடு துறந்து போன அந்த முஜாஹிர்களை விடவும். ஃபர்ஸ்ட் முதல்ல சொல்றாண்டவன் நம்பிக்கையாளர், இரண்டாவது முஹாஜிர்கள், இரண்டை விடவும் உறவினர்களே சிலரை விட சிலர் நெருங்கிய உரிமையுடையவர்களாவார்கள். உறவினர்கள் அடுத்தது, உறவினர்கள் சிலரை விட சிலர் நெருங்கிய உறவினர்கள் ஆவார். இப்போ ஒருவருடைய சொத்து கொடுக்க போறீங்க. அந்த சொத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்றால் மேலே சொன்ன 3 பேரு கிடையாது. முதலில் உறவினர், அந்த இறந்து போனவருடைய உறவினர் யாரு? அவங்க பிள்ளைகள் தான் முதல்ல நெருங்கியவர்கள் இருப்பாங்க. இப்போ அந்த உறவினர்களில் சிலரை விட சிலர் நெருங்கிய உரிமையுடைய நெருங்கிய உரிமை உடைய இந்த சொத்துக்கு நான் தான் வாரிசு என்று கேட்கக்கூடியவர்கள். அந்த பிள்ளை 4 பிள்ளைகளுக்கு வைத்துக் கொள்ளுங்கள். 2 பிள்ளைகள், இன்னும் 2 பிள்ளைகள், சிலரை விட மொத்தத்தில் உரிமை உடையவர்களாக இருக்கின்றார். எப்படி என்றால் அவருடைய பிள்ளை 4 பிள்ளை வைத்துக் கொள்வோம். 2 பேரு நல்லா சம்பாதிச்சு சந்தோஷம் இருக்காங்க. இன்னும் 2 பேர் வசதி இல்லாமல் இருக்க. பிள்ளைகளிலேயே 4 2 பேர் நல்லா இருக்கின்றார்கள், இன்னும் 2 பேர் கஷ்டத்தில் இருக்கின்றார்கள். ஆகவே சிலரை விட, அந்த பணக்கார வசதி உள்ள பிள்ளைகளை விட வசதி இல்லாத பிள்ளைகள் இருக்கிறாங்கல்ல, இறந்து போன்ற பிள்ளைகள், அவர்கள் தான் முதல் உரிமையாளர்கள் இறந்தவருடைய சொத்தை அடைவதற்கு. புரிஞ்சுங்களா? நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. அதுக்கு 4 பேர் ஈக்குவலாக பண்ணி போய் பேச்சு கிடையாது. ஒரு சிலரை விட உரிமை உடையவராக இருக்கின்றார்கள். இப்போ புரிந்திருப்பீர்கள். அந்த பிள்ளைகளிலே பணக்கார நல்ல வசதி இல்லாத பிசினஸ் பண்ணி சம்பாதிக்க பிள்ளைகள் இருக்கு, வசதி இல்லாத பிள்ளைகள் இருக்கு. அது வசதி இல்லாத பிள்ளைகள் தான் முதல் உரிமையாளர்கள் ஆவார். இப்படிதான் நீங்க உங்களுடைய செல்வத்தையும் இறந்து போனவர்களுடைய சொத்தையும் இந்த வகையில் தான் நீ பிரித்து கொடுக்க வேண்டும். இதுதான் அல்லாஹ்வின் வேதத்தில் உள்ளது. இதுதான் அல்லாஹ்வின் வேதத்தில் உள்ளது. 33:6 என்றாலும் நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு நன்மை செய்ய நாடினால் தவிர முறைப்படி செய்யலாம். இப்போ இருந்தாலும் உங்களுக்கு நண்பர்களுக்கு வச்சுக்கிறீங்க, கஷ்டத்துக்கு வச்சுக்கிறீங்க, தாராளமாக கொடுக்க தப்பே கிடையாது. கஷ்டத்துக்காக கொடுங்க, தாராளம் கொடுங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து சொந்தத்தில் அந்த உறவினர்களில் மிகவும் கஷ்டத்துள்ளவங்க அவங்களுக்கு கொடுங்க. நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் கொடுக்கலாம், தப்பு கிடையாது என்று அல்லாஹ் கூறுகின்றான். இது வேதத்தில் எழுதப்பட்டுள்ளதாகும். வேதத்தில் எழுதப்பட்டாச்சு, குர்ஆனில் எழுதியாச்சு. 7 நபியே,
நம் கட்டளைகளை எடுத்து கூறுமாறு நபிமார்கள் அனைவர்களிடமும் சிறப்பாக உம்மிடமும் நூஹ், இப்ராஹிம், மூசா, மரியமுடைய குமாரர் ஈசா ஆகியோரிடமும் நாம் வாக்குறுதி வாங்கிய போது மிக்க உறுதியான வாக்குறுதியையே அவர்களிடம் நாம் வாங்கினோம். நாம் உங்களை நபிமார்களாக தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய வாக்கை மீறக்கூடாது. எந்த காலத்திலும் அல்லாஹ்வுக்கு துரோகமோ அல்லாஹ்வின் வாக்கு மீறி நடப்பதோ ஒரு காலம் கூடாது. கடுமையான வாக்குறுதியை ஒவ்வொரு நபிமார்களும் நாம் வாங்கியிருந்தோம். நூஹ்லேருந்து கடைசி வாங்கியிருந்தோம். எந்த காலத்தில் அல்லாஹ் யாருக்கும் பயப்படக்கூடாது. அல்லாஹ் சொன்ன வேலையை ஒழுங்கா கச்சிதமாக செய்து முடிக்கணும். இதான் உங்களுக்கு நான் இட்ட கட்டளை. இதே வாக்கு செய்வீர்களா என்று வாக்குறுதி வாங்கியிருந்தோம். அவர்களும் செய்வோம் என்று எல்லா நபிமார்களும் அல்லாஹ்விடம் வாக்குறுதி தந்தார்கள். 8. உண்மையாளர்களை அவர்களுடைய உண்மையை பற்றி அவன் விசாரிப்பதற்காக இவ்வாறு வாக்குறுதி வாங்கினான். உண்மையாளர்கள் நாளைய தினத்தில் விசாரிப்பதற்காக இவ்வாறு அவன் வாக்குறுதி வாங்கினான். வாக்குறுதி வாங்காம போயிருந்தா விட்டுடலாம். சரியா தெரியல புரியல விட்டு ஓடிடுவாங்க. அதுக்காக செய்வீங்களா, என்னுடைய கட்டளை நிறைவேற்றுவீர்களா, என் உறுதியான வாக்குறுதியை வாங்கி பொன்னரே நபிப்பட்டத்தை கொடுத்தோம், வேதத்தை கொடுத்தோம். இப்பொழுது நாளைக்கு மாற முடியாது. ஏனென்றால் உறுதியான வாக்குறுதியை வாங்கியிருந்தோம். நாளைக்கு கியாமத் அன்னைக்கு ஒழுங்காக கேட்பதற்காக முன்னெச்சரிக்கையாக உறுதியான வாக்குறுதி வாங்கியிருந்தோம். மேலும் நிராகரிப்பாளர்களுக்கு நோவினை தரும் வேதனையை அவன் சித்தம் செய்திருக்கின்றான். மேலும் இந்த குர்ஆன் நிராகரிப்பவர்களுக்கு நோவினை தரும் வேதனையை அவன் ஏற்படுத்தி விட்டான். சித்தப்படுத்தி விட்டான் என்றால் ஏற்படுத்தி விட்டான். 9. நம்பிக்கையாளர்களே, உங்கள் மீதுள்ள அல்லாஹ்வின் அருட்கொடையை ஜிக்ரு செய்யுங்கள். நம்பிக்கையாளர்களே, ஈமான் கொண்டவர்களே, உங்கள் மீதுள்ள அல்லாஹ்வின் அருட்கொடை அள்ளி அள்ளி தந்திருக்கிறான். அதை இன்று வரை பார்க்கவில்லை. கொஞ்சம் ஜிக்கர் பண்ணுங்க. ஜிக்கர் பண்ணா உண்மை யாரிடமிருந்து இந்த மகத்தான அருளும் கிருபையும் கிடைத்தது என்று நீ அறிந்து கொள்வீர்கள். உங்களிடம் எதிரிகளின் படைகள் வந்தபோது புயல் காற்றையும் நீங்கள் கண்களால் பார்க்கவில்லையா? எதிரிகள் உங்களை அடிக்க வந்த பொழுது, உங்களை நாசம் செய்ய எதிரிகள் வந்த பொழுது, மகத்தா பெரிய புயல் காற்றை அனுப்பினோமே, நீ பார்க்கவில்லை? நீங்கள் கண்களால் பார்க்கவில்லையா? படைகளையும் அவர்கள் மீது நாம் ஏவினோம். அந்த எதிரிகள் மீது நீ கண்களால் பார்க்க முடியாத படைகளை நாம் ஏவிவிட்டோம். அடிச்சு ஒருக்கன்னு ஏவிவிட்டோம். ரசூலுக்கு சப்போர்ட்டா, மூமின்களுக்கு சப்போர்ட் உதவியாக வெறும் காற்றை ஏவிவிட்டோம், பெரும் படைகளையும் அவர் மீது ஏவிவிட்டோம். மேலும் நீங்கள் செய்வதை அல்லாஹ் உற்று நோக்குபவனாக இருக்கிறான். மேலும் நீங்கள் செய்பவர்களை அல்லாஹ் உற்று நோக்கியவனாகவே இருக்கின்றான். 10. உங்களுக்கு மேல் இருந்தும் உங்களுக்கு கீழ் இருந்தும் அவர்கள் உங்களிடம் படையெடுத்து வந்தபோது உங்களுடைய பார்வைகள் சாய்ந்து உங்களுடைய இதயங்கள் தொண்டை குழிகளை அடைந்து நீங்கள் திணறி அல்லாஹ்வை பற்றி நீங்கள் பலவாறான எண்ணங்களை எண்ணிக்கொண்டு இருந்த சமயம் நீங்க சண்டை வந்துருச்சு. நபி அவருடைய ட்ரூப்ஸ், அவருடைய மிலிட்ரி, எதிரிகள் காஃபிர்கள் கூட்டம் மேலிருந்தும் கீழிருந்தும் படை வந்துருச்சு, எதிரிகள் படை வந்துருச்சு. இந்த சமயத்தில் உங்களுக்கு பயம் கவலை பிடிச்சிருச்சு. என்னாகுமோ ஏதாகுமோ என்று தொண்டைக்குள்ள பயம் அடக்கியது. இந்த மாதிரி வர்றாங்களே எதிரிகள், மேலிருந்து வர்றாங்க கீழிருந்து வர்றாங்களே, நாம் எப்படி ஜெயிப்பது? நாமளே கொஞ்சம் தான் இருக்கிறோம், சொற்ப ஆளுங்க தான் இருக்கிறோம்.
எப்படி இந்த எதிரிகளை சமாளிப்பது, ஜெயிப்பது என்று கவலை பிடிச்சு, பயம் பிடிச்சு, தொண்டைக்குள்ளி வந்து அடைச்சிருச்சு. அந்த மாதிரி நிலைமை, இந்த மாதிரி நிலைமை இருக்கும் பொழுது அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருட்கொடையை ஜிக்ர் செய்யுங்கள். அந்த சமயத்தில் உங்களுடைய வானவர்களை கொண்டு அனுப்பி, வெள்ள காற்றையும் கொண்டு அனுப்பி உங்களுக்கு உதவி செய்து உங்களை காப்பாற்றி உங்களுக்கு வெற்றியை கொடுத்தானே, அந்த இறைவனுக்கு நீங்கள் ஜிக்ரு செய்யுங்கள். அந்த இறைவனை நீங்கள் ஜிக்ரு செய்யுங்கள். இந்த ஜிக்ரு என்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஜிக்ர் இல்லாமல் குர்ஆன் கிடையாது. ஜிக்ர் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையே கிடையாது. புரிஞ்சுக்கிறீங்க? இந்த குர்ஆனை நீங்க அரபியில் ஓதிட்டு இருக்கிறீங்க, எந்த பிரயோஜனமும் கிடையாது. இது டோட்டலா முழுமையா ஜிக்ர் ஃபார்மேட்ல மாத்தணும். இப்ப நீங்க ஜிக்ர் பண்ணணும். இப்ப ஜிக்ர் ஓத முடியாது. குர்ஆன் அரபியில் இருக்கும், குர்ஆன் ஓதணும். என்னைக்கு ஜிக்ரா மாறிடுச்சோ ஜிக்ர் பண்ணணும், ஜிக்ர் ஓத முடியாது. புது விஷயம் கேட்டுக்கிறீங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. உங்களுக்கு இப்ப சொன்னாலும் புரியாது, இருந்தாலும் கேட்டுக்கொண்டே வாருங்கள். 11. அவ்விடத்தில் நம்பிக்கையாளர்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு இன்னும் கடுமையான அதிர்ச்சியினால் அதிர்ச்சிக்குள்ளாக்கப்பட்டார்கள். இன்னும் நம்பிக்கையாளர்கள் சோதனைக்கு மேல் சோதனை, சாதாரண சோதனை கிடையாது. இந்த சண்டையில ஜெயிக்க போறோமா, தோக்க போறோமா, அழிய போறோமா, மகத்தான சோதனை பிடித்து கொண்டது. நம்பிக்கையாளர்களை சோதனையிட்டு இன்னும் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு இன்னும் கடுமையான அதிர்ச்சியினால் அதிர்ச்சிக்குள்ளாக்கப்பட்டார்கள். கடுமையான அதிர்ச்சி, என்ன செய்வது ஏது ஒன்றும் தெரியாது. டோட்டலா உடம்பு எது எல்லாம் மாறி போச்சு. அந்த மாதிரி அதிர்ச்சி பயந்து நிற்கிறாங்க. அதிர்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். சோதனை பார்த்துங்க. நீங்க குர்ஆனை ஓதி இதன்படி நடக்க வேண்டும் என்று முடிவு எடுத்து விட்டால் உங்க உயிர் போற அளவுக்கு சோதனை, கடுமையான சோதனை கொண்டுதான் உங்களை அவன் சோதனை செய்வான். அந்த விஷயத்துல நீங்க உறுதியாக நின்றால் நிச்சயம் அல்லாஹ் உதவி உண்டு. உண்மையான இவன் தான் அவன் காப்பாற்றுவான் என்ற முழு நம்பிக்கையோடு நீங்கள் நாம் அனைவரும் இருக்க வேண்டும். இதுதான் சோதனை உச்சக்கட்ட. ஒவ்வொரு மனிதனுக்கும் சோதனை உச்சக்கட்டத்தில் வரும். அது ஜெயிச்சுக்காது. டூ ஆர் டை, உன் வாழு அல்லது சாவு. இதுதான் குர்ஆன் எடுத்துக்கிட்டா நீங்க செய்ய வேண்டியது. அதாவது குர்ஆன் விட்டுட்டு இந்த உலகத்தில் சந்தோஷம் வந்து போயிருப்பா என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார். இந்த சோதனைக்கு தயாரா குர்ஆனை ஓது, இல்லாவிட்டால் குர்ஆனை விட்டு விடு. 12. மேலும் அச்சமயம் நயவஞ்சர்களும் எவர்களின் இதயங்களில் நோய் இருந்ததோ அவர்களும் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் நமக்கு ஏமாற்றத்தை தவிர வேறு எதையும் வாக்களிக்கவில்லை என்று கூறிய சமயத்தையும் நினைவு கூறுங்கள். இப்பொழுது நயவஞ்சகர், காஃபிர், அறகுறை ஈமான் கொண்டவங்க நிச்சயம் இந்த சண்டையில நம்ம தோத்து போயிடுவோம். இது அல்லாஹ்வும் தூதரும் பொய் சொன்னாங்க, நம்ம ஜெயிப்போம், அல்லாஹ் உதவி செய்வான் என்று பொய் சொன்னாங்க என்று நயவஞ்சகர்களும் காபிர்களும் பேச ஆரம்பித்தம் செய்விட்டார். மற்றவர்களையும் சந்தேகத்தை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு இந்த நயவஞ்ச காபிர்களும் முனாஃபிக்களும் பேச ஆரம்பித்து விட்டார்கள். எந்த மாதிரி சண்டை, எந்த மாதிரி சுச்சுவேஷன், எந்த மாதிரி நேரத்தில் இந்த சண்டை மூளை போகுது, சண்டை ஜெயிச்சு காட்டுன்னு, அந்த மாதிரி ஒரு நிலையில இந்த மாதிரி பேசுறாங்க அவங்க. 13. மேலும் அவர்களில் ஒரு கூட்டத்தார் எதிரிவாசிகளே, பகைவர்களை எதிர்த்து உங்களால் உறுதியாக நிற்க முடியாது. இப்போ ஒரு கூட்டத்தார், அவங்களுக்குள்ள ஒரு கூட்டத்தார், எதிரிப்னு ஒரு ஊரு பேர், எதிரிப் வாசிகளே, எதிரி மக்களே, நீங்க அந்த காஃபிர் கூட்டத்தை ஏற்று நீங்க ஜெயிக்க முடியாது, சண்டை போட முடியாது என்று பேச ஆரம்பித்தார்கள்.
ஆதலால் நீங்கள் திரும்பி சென்று விடுங்கள். ஆதலால் நீங்க சண்டை வேண்டாம்பா, திரும்பி போயிருங்கப்பா என்று பேச ஆரம்பித்தார். யாரு? முனாஃபிக்கின் கூட்டங்கள், அல்லாஹ்வை நம்பாத கூட்டங்கள் இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சது என்று கூறிய போது அவர்கள் மற்றும் ஒரு பிரிவினர், நிச்சயமாக எங்களுடைய வீடுகள் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கின்றன என்று, அவை பாதுகாப்பற்றதாக இல்லாத நிலையிலும் கூறி போர்க்களத்தில் சென்றுவிட நபியிடம் அனுமதி கூறினார்கள். இப்போ இந்த சமயம் இந்த மாதிரி அவங்க பொய்ய கிளப்பிடும்போது சண்டையெல்லாம் போட முடியாது, நீங்க ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி கொண்டிருக்க சமயத்துல இன்னொரு கூட்டம் என்ன பண்ணுது? வீடெல்லாம் நல்ல பாதுகாப்பா இருக்குது, நபிட்டு சொல்லி எங்க வீடு பாதுகாப்பு இல்லாமல் தனியா கிடையாது, யாரும் கிடையாது, நாங்க வீட்டுக்கு போறோம் என்று பொய்யை சொல்லி இவ்வாறு அனுமதியும் பெற்றோர்களும் உண்டு. இந்த மாதிரி சமயத்தில் பாருங்க, ஒருத்தன் சண்டை ஜெயிக்க சொல்றான், ஏற்கனவே தொண்டை அடிச்சிட்டு இருக்குது, எது என்ன செய்வாங்க, இந்த சமயத்தை ஒரு பொய்யை போட்டு கதிகாரம் வச்சுட்டாங்க. இந்த பொண்ணு சில கூட்டம் வீடுலாம் திறந்து கிடக்குது, யாரும் இல்லை, வீடு பாதுகாப்பாக இருக்குது, இருந்தாலும் நபிட்ட பொய்யை சொல்லி அனுமதி நான் போயிடுறோம், சண்டை விட்டு போயிடுறோம்னு கேட்டாங்க. இப்போ நினைவு எப்படி பாருங்களா, இப்போ எப்படி என்ன மாதிரி சோதனை நபிக்குன்னு பார்த்துக்கிறோங்க. என்னன்னா இருக்கதே நம்ம சொற்பத்தொகை, அவங்க பெருந்தொகை, அவங்க காப்பீர் கூட்டம் சண்டைக்கு வருவாங்க. இந்த சமயத்தை உறுதியான சண்டை போட்டு சொல்லி வந்த பிறகு பாதி பேர் எப்படி பேசுறாங்க, மிச்சம் பாதி போறேன்னு சொல்றாங்க, வீட்டுக்கு போறேன் விட்டுருங்கன்னு கேட்கறாங்க. இவர்கள் போர்க்களத்தில் இருந்து தப்பி ஓடுவதை தவிர வேறு எதையும் நாடவில்லை. இவர்கள் போர் வார்ஃபீல்ட்ல இருந்து தப்பிச்சு ஓடினுப்பா, இனி விவசாயம் சண்டை போட முடியாதுப்பா, போட கூடாதுப்பா, போட்ட தோத்து போயிடுவோம், அதை செத்து போயிடுவோம், ஓடுவதை தப்பிச்சு ஓடுன்னு என் எண்ணத்தோடவே இருந்தார்கள் அனைவரும். 40 மேலும் அதன் பல பாகங்கள் இருந்தும் அவர்கள் மீது எதிரி படைகள் புகத்தப்பட்டு பிறகு கொழுப்பம் செய்யும்படி அவர்களிடம் கேட்கப்பட்டிருக்குமானால் நிச்சயமாக அவர்கள் அதை ஏற்று அவ்வாறே செய்து இருப்பார்கள். என்ன படிச்சீங்க? மேலும் அதன் பல பாகங்களில் இருந்தும் அவர்கள் மீது எதிரி படைகள் புகத்தப்பட்ட பிறகு, இப்பொழுது பல பாகங்கள் இருந்து எதிரி படைகள் அவர் புகுத்தப்பட்டு இருந்து பிறகு குழப்பம் செய்யும்படி அவர்களிடம் கேட்கப்பட்டிருக்குமானால் குழப்பம் செய்யும்படி கேட்கப்பட்டிருக்குமானால் நிச்சயமாக அவர்கள் அதை ஏற்று அவ்வாறே செய்து இருப்பார்கள். நிச்சயமாக நீங்க சொல்வது சரிதான் என்று ஏற்று அவ்வாறே செய்திருப்பார்கள், அவ்வாறே ஓடி போயிருப்பார்கள். அதை கொழுப்பத்தை சிறிது நேரமே தவிர தாமதப்படுத்த மாட்டார்கள். அந்த குழப்பத்தை சிறிது நேரமே தவிர லேட் பண்ண மாட்டாங்க. வேகமா இந்த குழப்பத்தை உண்டாக்கணும்னு மக்கள் எல்லாம் போயிச்சிருன்னு, இந்த சண்டையில யாரும் கலந்து கொள்ளக்கூடாது என்று வேகமாக லேட் பண்ணாம உடனே குழப்பத்தை சொல்லி எல்லாரையும் போயிச்சிருப்பார்கள். 15 எனினும் அவர்கள் போரிலிருந்து புறம் காட்டி ஓடுவதில்லை என்று அல்லாஹ்விடத்தில் இதற்கு முன்னர் நிச்சயமாக வாக்குறுதி செய்திருந்தார்கள். நாங்கள் போர் சமயத்தில் அல்லாஹ்வுக்கு அனுப்போம், அல்லாஹ்வுக்கா உயிரிடுவோம், நபியுடைய பேச்சுக்கு நபியுடைய சண்டை போடுவோம் என்று வாக்குறுதி செய்திருந்தார்கள். இவர்கள் தான் நான் ஓடி போயிடுறேன் வீட்டுக்கு போல சொல்றாங்க. ஆகவே அல்லாஹ்வுடைய வாக்குறுதி விசாரிக்கப்படக்கூடியதாகும். அல்லாஹ் செய்த வாக்குறுதி நிச்சயமா அன்றைய தினம் கியாமத் நாள் அன்று விசாரிக்க கூடியது. இந்த மாதிரி எல்லாம் வாக்குறுதி செஞ்சிய, அதுக்கு வாக்குறுதி செஞ்சுட்டு அதுக்கு மாறு செஞ்சு ஓடுனீங்க, ஏன் இவ்வாறு செய்தா என்று அன்றைய தினம் கேள்வி கேட்கப்படும். 16 மரணத்தை விட்டோ அல்லது கொல்லப்பட்டவதை விட்டோ நீங்கள் விரண்டு ஓடுவீர்கள் ஆயின், அவ்வாறு விரண்டு ஓடுவது உங்களுக்கு யாதொரு பயனும் அளிக்காது. கொல்லப்பட்டுருவோமோ அல்லது மரணம் வந்துருமோ
என்று பயந்து நீங்கள் ஓடுவீர்களாயின் என்ன சொல்றாங்க? உங்களுக்கு யாதொரு பயனும் அளிக்காது. எந்த ஒரு பயனும் கிடையாது, நன்மை கிடையாது. மரணம் வந்து விதித்தே விட்டது. மரணம் வந்தே தீரும். யாருக்கு மரணத்தை எந்த நேரத்தில் ஆணவன் விதித்திருக்கிறானோ அந்த நேரத்தில் மரணம் அவர்களை பிடித்தே தீரும். எங்கிருந்தாலும் மரணம் பிடித்தே தீரும். வீட்டில் இருந்தாலும் சரி, இந்த வார்ஃபீல்டு போர்க்களத்தில் இருந்தாலும் சரி, பிடித்தே தீரும் மரணம். நீங்கள் வெக சொற்பமே இன்றி சுகம் கொடுக்கப்பட்ட மாட்டீர்கள். நீங்கள் கொஞ்ச நாள், 2 நாள், 3 நாள், 1 வாரமோ சந்தோஷம் வீட்டில் இருப்பீங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலாம் நீங்கள் வாழ்ந்துட முடியாது. தப்பிச்சு ஓடிட்டு வீட்டுக்கு ஓடிவிட்டால் நிரந்தரமாக ஹாயா சந்தோஷம் இருக்கலாம்ப்பா நினைத்துக்க. சொற்ப காலம் இருப்பீங்க அப்போ அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் என்று நபியே நீர் கூறுவீராக. நபியே இந்த மாதிரி மக்களை சொல்லுவீராக. அல்லாஹ் உங்களுக்கு கெடுதியை நாடினால் அவனிடமிருந்து உங்களை பாதுகாப்பவர் யார்? அல்லாஹ் உங்களுக்கு ஒரு துன்பத்தை நாடினால் அதனை விட்டு பாதுகாப்பவன் எவன்? ஒரு துன்பமோ, ஒரு வியாதியோ, ஒரு கஷ்டமோ ஏதோ வந்து விட்டால் அது யார் நீக்க முடியும்? கொஞ்சம் எண்ணிப்பா, சிந்திச்சு பாருங்க. நீக்கிறியா? உன்னத்தை பிடிச்ச வியாதி நீக்கிறியா? நீ பிடிச்ச துன்பத்தை நீக்கிறியா? பிடிச்ச கஷ்டத்தை நீக்கிறியா? அல்லாஹ் தவிர வேறு யார் தான் அந்த துன்பத்தை நீக்க முடியும்? அவன் தான் கொடுத்தான், அவன் தான் சைக்கியப்படுத்துவான். புரிஞ்சுக்கங்க. அல்லது அவன் உங்களுக்கு அருளை நாடினால் அதை உங்களுக்கு தடை செய்பவர் யார்? அல்லாஹ் உங்களுக்கு அருட்கொடையை கொடுக்க முடிவு பண்ணிட்டான். அது எவன் தடுக்க முடியும்? அல்லாஹ் கேட்கிறான், எவன் தடுக்க? நான் இன்னாருக்கு இவ்வளவு பாக்கியத்தை கொடுக்க போறேன், நாடி விட்டேன், நீ தடுத்துருவியா என்று அல்லாஹ் கேட்கின்றான். அல்லாஹ்வை அன்றி தங்களுக்கு வேறு யாரையும் பாதுகாவலனாகவும் உதவியாளனாகவும் அவர்கள் காண மாட்டார்கள். அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் பாதுகாவலனாகவோ உதவி செய்வனாகவோ நீங்க யாரையும் பார்க்க முடியாது. அல்லாஹ் ஒண்ணுதான் உங்களை காப்பாற்றுவான், உதவி செய்வான் என்று நபியே நீர் கூறுவீராக. என்று நபியே இந்த மக்களிடம் தெளிவுபடுத்துவீரா, சொல்லி விடுவீரா என்று அல்லாஹ் கூறுகின்றான். இன்ஷா அல்லாஹ் அடுத்த எபிசோடில் பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அனுமதி கொண்டு பார்ப்போம். ஹஸ்புனல்லாஹ்.